ஹாய்ங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு முந்திரி பருப்பு மூக்கு நொய். அது முழு பருப்பு கிடையாது, இது வந்து பீஸு இந்த மூக்கு நொய்லாம். இது வந்து நாங்கள் முந்திரி பருப்பு உரிக்கும் போது இது வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோங்களாம். இதை நான் வந்து வீட்டு யூஸ்க்காக நான் இதை சுத்தப்படுத்தாமல் அப்படியே எடுத்து வந்ததால் இது பொண்ணு ஒருவலாக வறுத்து நல்லா சுத்தம் பண்ண போகிறோம். நான் நல்லா புடச்சி இதில் இருக்க தூசியெல்லாம் எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. பக்கோடாவுக்கு தேவையான 1 கப்பு கடல மாவு, 1 கப்பு வீட்டு அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நொய் மூக்கு நொய் நல்லா பொன் வறுவலாக வறுத்து நல்லா புடச்சி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நொய் இதில் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப. சூடுபடுத்தி வச்சுருக்கிற எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உதிரியாக இருக்கிறதால இது வந்து மாவு தான் அதிகமாக தெரியும். ஆனால் நீங்கள் தான் கிள்ளி போடணும் அந்த மாவை. ஜீரகம், தேவைக்கேற்ப ஜீரகத்தை போட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து பேசுங்க. முந்திரி பருப்பு முழு பயிராக இருந்ததுன்னா உதிரியாக இருக்கும். இது நொய்யின்றதால இது இப்படி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரென்ச்சியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய்ங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பக்கோடாவுக்கு தேவையான 1 கப்பு கடல மாவு, அடுப்பத்தை வச்சாச்சு, வானல் சூடு ஏறி போச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு நொய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். எண்ணெய் சூடு ஏறி போச்சு, உதிரியாக போட்டுக்கலாங்க. இப்படி போட்டுக்கலாம்.
நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்த ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எதுவும் கலர் பவுடர் எதுவும் கலக்காதால இந்த அளவுக்கு தான் வரும். இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. நான் ஏன் கலர் பவுடர் ஆட் பண்ணலன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நான் எதுவுமே பெரும்பாலும் நான் வந்து எந்த சமையலையும் கலர் பவுடரே நான் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் நேச்சுரலாக எதுவுமே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு நான் கலர் பவுடர் எந்த உணவுலையுமே நான் கலந்துக்க மாட்டேன். முந்திரி பருப்பு நொய் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.